வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சர்வீஸ் டாஸ்க் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல பிளானிங் வியூ யூஸ் பண்ணி டெக்னீஷியனுக்கு டாஸ்க் எப்படி அசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபீல்டு சர்வீஸ் பிசினஸ்ல ரைட் டைம்ல ஒரு ரைட் டெக்னீஷியனுக்கு டாஸ்க் அசைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அப்படி நீங்க கரெக்டான டெக்னீஷியனுக்கு கரெக்டான டாஸ்க் அசைன் பண்ணாதான் உங்களோட ஒர்க் வந்து டிலே இல்லாம சர்வீஸ் வந்து ப்ராப்பரா நடக்கும். பிளானிங் வியூ யூஸ் பண்ணீங்கன்னா டெக்னீஷியன் அவைலபிலிட்டி தெரியும். சேம் டைம்ல அதாவது ஒரே டைம்ல வந்து ரெண்டு ஜாப் வந்து அசைன் ஆகுற ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபியூச்சரும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபீல்டு சர்வீஸ் மாடியூல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிளானிங் வியூ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த கேலண்டருக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, இதுதான் பிளானிங் வியூ. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மெனுல பாத்தீங்கன்னா டே வைஸ் நீங்க வந்து பாத்துக்கலாம். டே வைஸ், வீக் வைஸ் அந்த மாதிரி நீங்க வந்து ரிப்போர்ட் மாதிரி பாத்துக்கலாம். இந்த வீக்ல இவங்களுக்கு வந்து இந்த டேல வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கீங்க, அதாவது இந்த வீக்ல இந்த டேல வந்து ஒரு டாஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம். இதே வந்து டுடே அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டேல என்ன டாஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம். இதுலயே வந்து வீக், மந்த், ஸோ மந்த் வைஸ்ல இந்த மந்த்ல இது இங்க பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு மந்த் தெரியும், இங்க கீழே இருக்கிறது டே. ஸோ அதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க வந்து ரைட் சைட்ல நான் ஸ்க்ரோல் பண்றேன். ஸோ மார்ச் மந்த் இந்த மாதிரி மந்த் வைஸ் வந்து எந்தெந்த அசைனிக்கு வந்து அதாவது எந்தெந்த டெக்னீஷியனுக்கு என்னென்ன இது இருக்கு அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை நான் ஜஸ்ட் எல்லோ கலர்ல உங்களுக்கு ஹைலைட்டடா தெரியும். அதை நான் கிளிக் பண்ணீங்கனாலே எந்த கஸ்டமருக்கு அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும். என்ன ப்ராஜெக்ட் அதாவது என்ன டாஸ்க் போயிட்டு இருக்கு, ஸோ என்ன டேட்ல இருந்து என்ன டேட் வரைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களால இங்க இருந்தே பார்த்துக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க நியூவா வந்து ஒரு டாஸ்க் வந்து இந்த பிளானிங் வியூல இருந்தே நம்ம கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம டாஸ்க் கிரியேஷன் ஸ்கிரீன் வந்து இங்கேயும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ பாத்தீங்கன்னா ஏசி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் நான் ஒரே ஒரு யூசர் தான் இருக்காங்க, உங்ககிட்ட மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்கன்னா அந்த யூசரை நீங்க அசைன் பண்ணிக்கலாம். நான் என்ன டேட் அப்படிங்கறது மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து சேம் இப்போ ஃபெப் 11, இதுக்கு முன்னாடி இருக்க டாஸ்க் ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 11 ஃபெப்ல 1 பிஎம்ல இருந்து 12 ஃபெப் 2 பிஎம் வரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் நான் அது இன்னொரு டாஸ்க்கும் அதே கொடுக்குறேன். என்னன்னா 11 கொடுத்துருக்கணும், 11 டேட்ல வந்து 1 பிஎம். இங்க வந்து 12 டேட்ல ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இன்னொரு டாஸ்க் கிரியேட் ஆயிருக்கு. அந்த டாஸ்க் வந்து என்ன அப்படின்றது இங்கே நான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நான் ப்ரையாரிட்டி அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இங்க இருந்தே செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே நாளில் வந்து இன்னொரு டாஸ்க் இருக்கு, 11 டேட்லேயே இன்னொரு டாஸ்க்கும் இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இங்க இருந்தே பார்த்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலே ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா அந்த அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கும் வந்து இங்கே இன்னொரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அந்த யூசருக்கும் நீங்க ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் மூலமா வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுற முடியும் ஒரு டாஸ்க்கை. ஸோ இது வந்து பிளானிங் வியூல இருக்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபியூச்சர். ஸோ இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பிளானிங் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கும். தென் ஆல்சோ உங்களோட கன்ஃபியூஷன்ஸும் அவாய்ட் பண்ணலாம். அதாவது ஒரே டைம்ல வந்து சேம் டாஸ்க் இன்னொரு டாஸ்க் வந்து சேம் யூசருக்கே அசைன் பண்ணாம நீங்க இதுல இருந்தே வந்து இந்த ஸ்கிரீன்ல இருந்து உங்களால பாத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து பிளானிங் வியூ யூஸ் பண்ணி எப்படி ஒரு டாஸ்க் ஷெட்யூல் பண்றது அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். ஸோ கரெக்டான ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா ஒரு டெக்னீஷியனோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆல்சோ உங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறதும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி டைம் ஷீட் தென் வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணணும் ஃபீல்டு சர்வீஸ்ல இருந்து அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.